வணக்கம். நாம் இப்போ ஸ்விங் ட்ரேடிங் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். பேடிஎம் ஷேர், பிஎஸ்சி ஷேர், அதே மாதிரி ப்ராஃபிட்டபிள் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், நால்கோ ஷேர், தீபக் ஃபர்டிலைசர் ஷேர், ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் அனாலிசிஸ் அதெல்லாம் பார்த்துடலாம். வாட் இஸ் ஸ்விங் ட்ரேடிங்ன்றது? அது ஒரு வகையான ஸ்டைல் ட்ரேடிங். எது ஒரு ஷார்ட் டு மீடியம் டேர்ம்ல லாபத்தை பார்க்கறது. அதாவது டக்குன்னு பணத்தை போட்டோமா எடுத்தோமா காற்றுள்ள போதே தூற்றிக்குள்ன்ற மாதிரி ஒரு கொஞ்ச நாளைக்கோ இல்லை 2-3 வாரத்துக்கோ நாம் போட்ட பணத்தை லாபத்தோடு எடுக்கிறது. ஸ்விங் ட்ரேடர்ஸ் மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதாவது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நாம் இப்போ இந்த சேனலில் என்னோட வீடியோ சேனலில் என்ன ட்ரேடிங் சிக்னல் யூஸ் பண்ணுறேன்னா சேனல் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஸ்விங் ட்ரேடிங், வெறும் ஸ்விங் ட்ரேடிங் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேலேயும் கீழேயும் அதே மாதிரி அதோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லெவல் எடுக்கிறதும் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த சேனல் ட்ரேடிங்கில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்கன்றது ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங் என்னென்னா டக்குன்னு ப்ராஃபிட் எடுத்துடலாம். ஒன்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா பொட்டன்ஷியல் ஃபார் குயிக் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறமா புரோக்கரேஜ் ஃபீஸும் கம்மியாகும். ஏன்னா நாம் அடிக்கடி வாங்கி விற்க போகிறது இல்லை. ஒன்ஸு வாங்கினோம்னா 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் வெயிட் பண்ணி நம்மளோட லெவல் வந்த பிறகு வித்துருவோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட் ட்ரேடிங் கம்மியாகிறதால புரோக்கரேஜ் சார்ஜஸும் கம்மியாகும். அதே மாதிரி டைமும் நம்ம டே ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வி ஹவ் டு சிட் அண்ட் வாட்ச் தி மானிட்டர். நம்ம 1/2 ஹவருக்கு 1 ஹவருக்கு இல்லை 10 நிமிஷத்துக்கு ஃபுல்லாக மார்க்கெட் ஸ்க்ரீன் முன்னாடியே உட்காந்துருக்கணும். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்கில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி புல்லிஷ் மார்க்கெட், பேரிஷ் மார்க்கெட் ரெண்டுத்துலையும் அட்வான்டேஜ் எடுக்கலாம். அதே மாதிரி கேபிட்டல் யூ கேன் கீப் ஆன் ரொட்டேட்டிங். அது ஒரு முக்கியமான, அதாவது லிமிடெட் கேபிட்டல் இருக்கிறவங்க they can keep on rotating the capital. அதே மாதிரி நம்ம கிளியர் கட்டாக என்னோட இந்த சேனல் ஸ்விங் ட்ரேடிங்கில் கிளியர் கட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் லெவல் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்னோட சேனலில் ரெகுலராக பார்த்துன்னு வரவங்களுக்கு தெரியும். இது டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட். இது எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். வெல்கம் டு ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். நான் கணேஷ் பாபு. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணலாம். இல்லை நீங்கள் உங்களோட ஷேரில் ஏதாவது டவுட்ஸ், இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் எப்போ பண்ணலாம், எப்போ எக்ஸிட் ஆகலாம் டவுட் இருந்தால் நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா டே ட்ரேடிங்னா சேம் டே லாபமோ நஷ்டமோ பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். ஆனால் இது ஓவர் நைட் பொசிஷன் 1 நாள் 2 நாள் நம்ம வச்சிருப்போம். அதே மாதிரி வீக்கெண்ட்லேயும் பொசிஷன் வச்சிருப்போம். அப்போது நியூஸ் திடீர்னு ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்தால் நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த லெவல். ஸோ நம்ம கரெக்டாக ஸ்டாப் லாஸ் வச்சாலும் சடனாக கொஞ்சம் ஹெவியாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஹை ரிஸ்க் ஆஃப் லாஸ். அதே மாதிரி கொஞ்சம் அனலிட்டிக்ஸ் ஸ்கில் வேணும். சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடிங் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஆனால் என்னோட சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சேனல் ஸ்விங் ட்ரேடிங் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால், உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எந்தெந்த ஸ்டாக்கில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா வேணும்னு. அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அதாவது லாங் டேர்ம் ட்ரெண்டை மிஸ் பண்ணிவிடுவோம் நம்ம. ஏன்னா நம்ம அப்பப்போ உள்ள குதிச்சோமா வெளியே போனோமா அந்த மாதிரி இருக்கிறதால சடனாக அது ஸ்விங் ட்ரேடிங் பிரேக் அவுட், பெரிய பிரேக் அவுட்டும் கொடுக்கலாம். ஆனால் நம்ம அந்த பிரேக் அவுட் முன்னாடியே ஒரு 10% போதும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸிட் ஆகிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு மேலே ஒரு 40% போகும். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ரிஸ்க் இருக்குது. இதில் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும்னா சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்னோட சேனல் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா கீழே சேனல் பார்த்தீங்கன்னா அந்த லைன் தெரியும் உங்களுக்கு, வயலட் கலர் டாட்டட் லைன். ஸோ எப்பவுமே என்னன்னா ஒன்ஸ் இது பாட்டம் ஆஃப் தி சேனல், லோயர் எண்ட் ஆஃப் தி சேனல். ஒன்ஸ் 1 2 3 கொடுத்துருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. 1 2 3 S1 S2 சப்போர்ட், அது வேற. 1 2 3 கொடுத்துருக்கேன். 1 பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேர் பார்த்தீங்கன்னா கேண்டில் பார்த்தீங்கன்னா விக் விட்டுருக்கு பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். அந்த டாட்டர் லைன்ல ஜஸ்ட் விக் விட்டுட்டு மறுபடியும் மேலே போய் க்ளோஸ் இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் யூ ஷுட் நாட் எக்ஸிட் பண்ணக்கூடாது. அதாவது ஸ்டாப் லாஸ் அங்கே வைக்கக்கூடாது. ஐ மீன் வெயிட் பண்ணணும். அந்த கேண்டில் அந்த பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் இருக்குங்களா, வயலட் கலர் லைன், அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனாதான் யூ ஹேவ் டு எக்ஸிட். 2வும் பார்த்தீங்கன்னா 2வது நாளும் பார்த்தீங்கன்னா டே டைமில் இன்ட்ரா டேயில் சேனல் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்லி அந்த சேனல் கீழே எப்போ க்ளோஸ் வைக்கிதோ, 2 பார்த்தீங்க க்ளோஸ் வைக்கல, 1 பார்த்தீங்க க்ளோஸ் வைக்கல, விட்டு தான் விட்டுருக்கு. ஆனால் 3 பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு டவுன், 3வது நாள் டவுன் ஆயிருக்கு, பிரேக் டவுன். ஸோ அது க்ளோஸும் சேனல் கீழே வச்சிருச்சு. ஸோ ஈவன் அந்த S1 கீழேயும் வச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் சேனல் கீழே பிரேக் டவுன் ஆகி டே க்ளோஸ் கொடுத்தா யூ கேன் எக்ஸிட். அதுதான் உங்கள் ஸ்டாப் லாஸாக இருக்கும். அது அதாவது டே வரைக்கும் க்ளோஸ் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் எக்ஸிட் வர்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2, அதாவது 2வது கேண்டில் இருக்குங்களா,
ரெண்டாவது கேண்டலோட பாட்டம், அதாவது ப்ரீவியஸ் கேண்டலோட லோ, அதையும் வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வைக்கலாம். பட் சம்டைம்ஸ் என்ன லோ வச்சாலும் லோவையும் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டு மறுபடியும் மேல வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ பெட்டர் க்ளோஸ், அந்த டே க்ளோஸ் வச்சுட்டா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 3 பார்த்தீங்கன்னா 3 டவுன் சைடு தான் போயிருக்கு. அதே மாதிரி கோல்டு பிஎஸும் பார்த்தீங்கன்னா 1, 2. ஸோ 1 பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல்ல விக் வச்சுட்டு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன், அங்கிருந்து 2க்கு அப்புறம் கீழே சிவியர் பிரேக் டவுன். ஸோ சேனல் பாட்டமை பிரேக் டவுன் பண்ணி 1 டே க்ளோஸ் வச்சா பெட்டர் டு எக்ஸிட். அதை தான் நீங்க வந்து 1 டே அதை தான் ஸ்டாப் லாஸும் வைக்கணும் நீங்க. இல்ல ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ, அதாவது பிலோ தி சேனல் கீழே எந்த கேண்டில் வருதோ அதுக்கு கீழே நீங்க யூ ஹேவ் டு கீப். ஸோ நாம இப்போ அந்த 4 ஷேரோட சேனல் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்துடலாம். என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருந்தா தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனே பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது அவசியம் இல்லை. மறுபடியும் கண்டிப்பா ரிட்டர்ன் ஆகுங்க என்னோட லெவல்ஸை பார்க்க, அனலைசிஸை பார்க்க. அப்போ பண்ணா கூட ஐ வில் பி வெரி ஹாப்பி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேடிஎம் பார்த்துடலாம். பேடிஎம் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா பேடிஎம், 1 செகண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அக்டோபர் 7 கொடுத்துருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனல் டச் பண்ணிட்டு மறுபடியும் லோவர் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. ஸோ இப்போ என்ன நிலைமைனா இது நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. பார்த்தீங்கன்னா பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் கீழே இறங்கிட்டு க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் உள்ள என்ட்ரி எடுத்திருக்கு. ஸோ இந்த ஒரு ரிஸ்க்கும் இருக்கு நமக்கு. நம்ம க்ளோஸ் வச்சு சொல்லிட்டு செல் பண்ணாலும் சம்டைம்ஸ் அது உள்ள வந்துடும். அது ஒரு ரிஸ்க் இருக்கு. பட் அதை நம்ம வி ஹேவ் டு அக்செப்ட். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைனை கரெக்டாக டச் பண்ணிட்டு மேலே வந்துருக்கு. அதெல்லாம் டீட்டெயில்டாக போனோம்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போனீங்கன்னா இதை பற்றிலாம் நான் சொல்லியிருக்கேன், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். இப்போ பியூரா சேனல் ட்ரேடிங், சிம்பிளா ரொம்பவும் குழப்பிக்காம அதை மட்டும் சொல்ல போறேன். ஸோ இது மறுபடியும் இன்சைட் சேனல் என்ட்ரி ஆயிருக்கு. ஸோ 838 இது மிடில் ஆஃப் தி சேனல். அகைன் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட வரும்போது 790 அப்படி வந்துன்னா யூ கேன் டேக் என்ட்ரி. நான் சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் ஒன்று ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ வைக்கலாம், இல்லைன்னா அந்த டே க்ளோஸ் பிலோ தி சேனல் வச்சா யூ கேன் கீப் தி ஸ்டாப் லாஸ். ஸோ ஒன்ஸ் 790ல என்ட்ரி ஆகணும்னா சேனல் டாப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 880 கிட்ட இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு பேடிஎம்ல. மொரோவர் அது அப்ரண்டா இருக்கு ஒரு 2 மாசமாவே. அடுத்தது பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் த லாஸ்ட் ஒரு வெனஸ்டே 8 செப்டம்பர் 18லேருந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. மிடில் ஆஃப் தி சேனல் பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டம் ஆஃப் தி எண்ட் ஆஃப் தி சேனல் பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் டவுன் ஆகி மறுபடியும் அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ள போயிடுச்சு. ஸோ அங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தா அரௌண்ட் 3700. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் ஆல்மோஸ்ட் 4900 ரேஞ்சு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2000 ரூபாய் கிட்ட ப்ராஃபிட் வந்துருக்கும். ஸோ சேனல் டாப்ல போயிட்டு அங்கே எக்ஸிட் ஆகிடணும். அதுதான் ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங்கோட மெயின் கான்செப்ட். பாட்டம் இந்த சேனலோட நான் சொல்றேன், சேனலாக இருக்கும்போது நார்மல் ஸ்விங் ட்ரேடிங்னா உங்களுக்கு எங்க என்ட்ரி எக்ஸிட் உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த சேனலை போடும்போது இட் வில் பி வெரி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் நீங்க. ஸோ என்ட்ரி மறுபடியும் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா 4000. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மிடில் ஆஃப் தி சேனலுக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ராப் டவுன் ஆயிருக்கு. என்னதான் நீங்க இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா கூட 4000ல மிடில் ஆஃப் தி சேனல் பார்த்தீங்கன்னா 4800 ரேஞ்சுக்கு போயிருக்கு. ஸோ இப்போ நீங்க எய்தர் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட 4351 வரும்போது யூ கேன் டேக் என்ட்ரி, இல்ல மிடில் ஆஃப் தி சேனல் பிரேக் அவுட் நல்ல ஒரு பிக் கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூமோட பிரேக் அவுட் கொடுத்தா யூ கேன் டேக் என்ட்ரி. டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் 5428 வரும்போது யூ ஹேவ் டு எக்ஸிட். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அடுத்தது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நால்கோவும் நல்ல ஒரு வாய்ப்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் 14லேருந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 216லேருந்து 216 பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல், டாப் எண்ட் ஆஃப் சேனல் 245 ரேஞ்சுக்கு போயிருக்கு. அங்கேருந்து மறுபடியும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா டவுன், அங்கேருந்து ரியாக்ட் ஆகி டவுன் ட்ரெண்ட் ஆகி மறுபடியும் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்திருக்கு 218. மறுபடியும் இப்போ ஆல்மோஸ்ட் 244 745 கிட்ட வந்துச்சு. ஸோ இது கிளியர் கட்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது எங்க என்ட்ரி எங்க எக்ஸிட். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் தி சேனல் கிவ்ஸ் எ பிரேக் டவுன் நான் சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஐடென்டிஃபைங் தி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரொம்ப ஈஸி. ஸோ நால்காவும் நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கு. அப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் நீங்க வந்து எக்ஸிட் ஆகிடும். ஆல்ரெடி பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் நால்கோ பெட்டர் டு எக்ஸிட்.
மறுபடியும் என்ட்ரி யூ கேன் டேக். கீழே வரும்போது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வரும்போது யூ கேன் டேக் என்ட்ரி. அடுத்தது தீபக் ஃபெர்டிலைசர். இந்த ஷேரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 24th அக்டோபர்லேருந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. நீங்கள் இங்கே என்ட்ரி 1080 என்ட்ரி எடுத்திருந்தா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1350 ரேஞ்சுக்கு போயிட்டு மறுபடியும் மிடில் ஆஃப் தி சேனல்லே போயிட்டு மறுபடியும் ஒரு டாப் எண்ட் ஆஃப் தி சேனல்லேருந்து ரியாக்ட் ஆகி பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்திருக்கு. ஸோ என்ட்ரி 1230. இது இப்போ நல்ல ஒரு என்ட்ரிக்கு நீங்கள் நாளைக்கு இந்த சென்ஸ் வேலைக்கிழமை என்ட்ரி எடுக்கலாம். பட் ஜஸ்ட் வெயிட் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க டே எண்டில். ஏன்னா இன்னொரு இது ஒரே வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கு நேற்று. ஸோ விக்கும் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் விக் இன்வெர்டர் ஹேமர் வேறு கொடுத்துருக்கு. ஸோ பெட்டர் நாளைக்கு டே க்ளோஸ் வந்து 3 o'clock 3:30க்கு எப்படி க்ளோஸ் வைக்குது பாருங்க. அப்போ நீங்கள் பெட்டர் டு ஏன்னா பிலோ தி சேனல் பாட்டம்க்கு கீழே ட்ராப் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுங்க. சப்போஸ் 1000 மறுபடியும் க்ளோஸ் இன்சைட் தி சேனல் வச்சா 1272 ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1500 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஈஸியாக ஹவு யூ கேன் ஐடென்டிஃபை வித் மை சேனல் ஸ்விங் ட்ரேடிங். என்னோட சேனல் மூலமா, சேனல் இந்த சென்ஸ் நான் வீடியோ சேனலில் சொல்லலை, ட்ரேடிங் இந்த சேனல் சார்ட் சேனல் ஸ்விங் ட்ரேடிங் சேனல் மூலிமா ஹவு யூ கேன் ப்ராஃபிட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களோட ஸ்டாக் பற்றி இந்த மாதிரி எப்போ என்ட்ரி எக்ஸிட் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர்லாம் லிங்க்லாம் தயவுசெய்து மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.